ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்தியா நடத்தின ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ், லெவல் நடந்த இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இதில் நான் ஓபின்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இது வந்து யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் லெட் ஆர்மி வந்து ஸோ ஈரானில் இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி நடத்துனாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு நேம் வந்து மிட் நைட் ஹேமர்னு வச்சாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேமர்னு இருக்கா, அதை வந்து இப்படி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் ஹேமர். அப்போ இது வந்து யூ, இது வந்து ஈரான், ஐ மாதிரி இருக்குது. அப்போ ஈரானுக்கு யூஎஸ்ஏக்கும் நடந்துச்சு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிந்து. இது சிந்தூர் இல்லை சிந்து. இது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து ஈரான் இஸ்ரேலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்தால் சிந்து. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, பேசிக்கலி சிந்து அப்படின்னா நம்ம வந்து ரிவர் சொல்லுவோம், ரிவர் ஐ. அப்போ ஐனா ஈரான் இஸ்ரேல், ஏன்னா அவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சண்டை வரும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிவா எதுக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அமர்நாத் யாத்திரைன்னு சொல்லி போகிறப்ப ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி தரணும் அப்படின்றக்காக கொண்டு வந்த ஆப்ரேஷன் தான் சிவா. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவன் வழிபாடு வந்து அமர்நாத்தில் வந்து நடக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சிவா நான் வச்சுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பகல்காமில் வந்து பாகிஸ்தான் நடத்தின ஒரு அட்டாக்கு நம்ம கொடுத்த பதிலடி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். இதே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினால பாகிஸ்தான் வந்து திருப்பி நம்மளுக்கு ஒரு மிலிட்ரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆப்ரேஷன் பன்யான் உல் மர்சூஸ். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டோரை தட்டி அவங்கள வந்து அடித்தோம், பாகிஸ்தானோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து பனியன் போட்டுட்டு வந்து ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கெல்லர். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் வந்து இந்தியா வந்து நடத்துகிறாங்க. ஸோ இப்படிலாம் டெரரிசம் வந்து நடந்தால் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் கில்லர். ஸோ இது வந்து கில் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ காஷ்மீர் கே, அதனால் ஆப்ரேஷன் கில்லர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் நாடேர். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி நாடேர்ன்றது வந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ஏரியா, ஓகேவா, அங்கே நடந்த வந்து ஒரு அதுவும் கவுண்டர் டெரரிசம் தான். ஸோ இது வந்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, ஜம்மு காஷ்மீர் போலீஸு, சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் வந்து கொண்டு வந்து பண்ணாங்க. ஸோ அந்த நாடேர் பிளேஸில் வந்ததுனால ஆப்ரேஷன் நாடேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் காகர். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல, ஏரோப்ளைன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ பிளாக் பாக்ஸ், அப்போ கருப்பு பெட்டி, அப்போ காகர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆப்ரேஷன் காகர். ஸோ நம்ம அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். காகர்னால் கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸு. ஸோ இப்போ பாக்ஸு நக்ஸ்ன்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சத்தீஸ்கர் தெலுங்கானாவில் இருக்க நக்சலைட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இந்தியன் மிலிட்ரி ஆர்மி கொண்டு வந்த ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் பிளாக் பாக்ஸு. ஸோ நக்சலைட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கருக்கும் தெலுங்கானாவுக்கும். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்க யார் நக்சலைட்ஸ்ன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆப்ரேஷன் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், இதுக்கு இன்னொரு பேர் வந்து காகர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ஷீல்டு வந்து என்னென்னா, பேசிக்கலி ஒரு சிவில் டிஃபென்ஸ் மார்க் ட்ரில் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படிலாம் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு சிவில் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் தான் இது. ஸோ இது வந்து இந்தியா வந்து ஒரு நிறையா ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் இந்த சிவில் டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி கொண்டாங்க. ஸோ அது வந்து ஆப்ரேஷன் ஷீல்டு. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஷீல்டுனாலே நம்ம டிஃபென்ஸ் தானே, ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ஃபைடர் வெர்பு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரோன் அட்டாக் வந்து யுக்ரைனோட ரஷ்யா வந்து, அதாவது யுக்ரைன் வந்து ரஷ்யா மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் மாதிரி பண்ணாங்க. ஸோ அதோட ஆப்ரேஷன் வந்து ஸ்பைடர் வெப்னு வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரோன் வந்து இந்த மாதிரி இருக்குமா, ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த யூன்றது வந்து யுக்ரைன், அதேமாதிரி கீழே வந்து ஒரு இது இருக்குமா, அதை இப்படி நான் வச்சுக்கோங்க. யுக்ரைன் வந்து ரஷ்யா மேலே நடத்துனாங்க ட்ரோன் அட்டாக்கு. அப்போ ட்ரோன் எப்படி இருக்குது, ஸ்பைடர் மாதிரி இருக்குது, ஸ்பைடர் வெப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைசிங் லயன். ஸோ இது இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் மிலிட்ரி இன்வால்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன் வந்து டெவலப்மெண்ட் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வச்சுருந்த ஆப்ரேஷன் தான் வந்து இது ஆப்ரேஷன் ரைசிங் லைன். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, லயன், அப்போ லயன் வந்து ஓடுதுன்னா ரேனு, அப்போ ஈரான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ரேனு இஸ்ரேல் ஐ. ஸோ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர் எர்த்குவேக்லேருந்து நடந்ததுனால நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப்காக நம்ம இங்கேருந்து நிறையா ஆர்மிஸ் வந்து அனுப்பினோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரம்மானாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ரிவர் தான் தெரியும். அப்போ ரிவர் வந்து ஃப்ளட் வந்தால் டிசாஸ்டர் வரும். அப்போ ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப்காக ஸோ மியான்மரோட எர்த்துக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம அனுப்பின ஆர்மிக்கு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் டிக்கா. ஸோ இதுவுமே வந்து ஆப்ரேஷன் பகல்காமில் நடந்ததோட ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் தான். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம், இதில் தான் வந்து ஒரு 2 டெரரிஸ்ட் வந்து பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் வந்து கில் பண்ணாங்க இந்தியா வந்து. இதை வந்து எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிக்கா. ஸோ அதை டிக் பண்ணி 2 பேரையும் வந்து கொண்டாங்க, டெரரிஸ்ட் வந்து கொண்டாங்க அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பம்பி பக்கெட். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக மேலே வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சு அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றக்காக கொண்டு வந்த ஆப்ரேஷன் தான் இது. ஸோ பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ உத்தரகாண்டில் வந்து இது வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் காவேரி. ஸோ இதுக்காக எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ வந்து சூடானில் நடந்துச்சு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் ஆப்ரேஷன் காவேரி. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, காவேரியில் வந்து சம்மர் டைமில் சம்மர் சூடான், அப்போ சம்மர் டைமில் தண்ணி சூடாக இருக்கும், சூடன் அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கங்கா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ 2022 ரஷ்யா யுக்ரைன் வந்து வார் நடந்துச்சு, ஓகேவா. ஸோ அதுலேருந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் வந்து நடத்தின ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் கங்கா. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஸோ கங்காவுக்கு வந்து இப்போ குரு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஜி ஃபார் ஆப்ரேஷன் கங்கா, யூனா யுக்ரைன், ஆர்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யா யுக்ரைனுக்கு நடந்ததுனால ஆப்ரேஷன் கங்கா வச்சு நம்ம சிட்டிசன்ஸில் எவாக்குவேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் அஜய். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இஸ்ரேலில் இருக்க இந்தியன்ஸ் வந்து சேஃப் பண்ணி இந்தியாவுக்கே கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அந்த ஹமாஸ் அட்டாக்னால அங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றக்காக கொண்டு வந்த ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் அஜய். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அஜய் வந்து ஹாய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஹாய் சொல்கிறான். இப்போ என்னென்னா இந்த ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த கான்ஃப்ளிக்ட் தான் அது. ஹாய்னா ஹமாஸ்க்கு இஸ்ரேலுக்கு நடந்த கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அதனால வந்து அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து அஜய், ஓகேவா. அதை வச்சு நம்ம இந்தியன் சிட்டிஸ் வந்து எவாக்குவேட் பண்ணாங்க, காப்பாற்றினாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் வந்து அமர்நாத். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேசிக்கலி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அதாவது நம்ம ரயில்வேஸில் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஏதாச்சும் நம்ம பொருள் மிஸ் பண்ணிட்டோன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்காக ஒரு ஆப்ரேஷன். ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொருளை வந்து மிஸ் பண்ணுறோம்ல, அது எப்படின்னா ஆமாம் நான் தான் தவற விட்டேன், அந்த பொருள் வந்து நான் தான் தவற விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் தோஸ்து. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நடத்துனாங்க சிரியா அண்ட் டர்க்கியில். ஸோ அங்கே வந்து ஒரு ஏதோ நிறைய அந்த டிசாஸ்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மாதிரி நடத்துனாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, தோஸ்த் எஸ்டின்னு இருக்கா, அப்போ எஸ் ஃபார் சிரியா, டி ஃபார் டர்க்கி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் ஆலிவியா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆலிவ் ரெட்டி டர்ட்டில்ஸ்னு வந்து ஒடிஷாவோட கோஸ்ட்டில் வந்து நிறையா டர்ட்டில்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் மாதிரி. ஸோ அவங்க நவம்பர் 2 மேலே தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீடிங்லாம் அந்த டர்ட்டில்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட் வந்து எதுவும் நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ஒலிவியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒலிவியா ஆலிவ் டைட்டில்ஸ். ஸோ ஒலிவியா ஆலிவ் டைட்டில்ஸ் வந்து ஆலிவ் ரெட்டி டர்ட்டில்ஸோட ப்ரீடிங் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றக்காக கொண்டு வந்தது. ஸோ இந்த பார்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மிச்ச ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.